வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கான்டென்ட் 1. சோஷியல் மீடியா பேன் ஆன் யூத். இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது பற்றிய தடையை பல நாடுகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுல அந்த கருத்து பரிசீலனையில இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கான்டென்ட்டோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற நியூஸை முதல்ல பார்த்துடலாமா? 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு சோஷியல் மீடியா கட்டுப்பாடு, மத்திய அரசு தீவிர ஆலோசனை. இதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? குரூப் 1 மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட் 1 and 2லையும் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல யூனிட் 2லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். இந்தியால 16 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சோஷியல் மீடியா பயன்படுத்தலாமா அல்லது அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாமா? இந்த கேள்வியை மத்திய அரசு இப்ப ரொம்ப சீரியஸா பரிசீலனை செஞ்சு வருது. இத பத்தி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் முக்கியமான தகவல் வெளியிட்டார். என்ன சொன்னார் அமைச்சர்? வயது அடிப்படையில் சோஷியல் மீடியா பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு வைக்கலாமா? அதற்கான ஏஜ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் உருவாக்கலாமா? இந்த விஷயத்துல சோஷியல் மீடியா நிறுவனங்களோட கவர்மெண்ட் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதோட ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கலாச்சாரம், சமூக சூழல் இருக்குது. அதனால இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு முறை இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ இந்த விவாதம்? கடந்த சில வருஷங்களா சோஷியல் மீடியா யூசேஜ் குழந்தைகள் கிட்ட அதிகரிச்சிருக்கு. பள்ளி மாணவர்கள் கூட இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட், ட்விட்டர் போன்ற தளங்களில் தினமும் பல மணி நேரம் செலவழிக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனைகள்? சோஷியல் மீடியா அடிக்ஷன், சைபர் புல்லியிங், பாடி இமேஜ் பிரஷர், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பர்சனல் டேட்டா மிஸ்யூஸ். இதனாலெல்லாம் பெற்றோர்களுக்கும் கவலை, ஆசிரியர்களுக்கும் கவலை. இப்போ அரசு கூட கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. டீப் ஃபேக் இன்னொரு பெரிய ஆபத்து. ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்படுற டீப் ஃபேக் வீடியோஸை பத்தி அரசு ரொம்பவுமே கவலை தெரிவிச்சிருக்கு. டீப் ஃபேக்னா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி ஒருத்தரோட முகத்தை வேறொருத்தரின் வீடியோல பொருத்துறது, போலி குரல் உருவாக்குறது, உண்மை போல தோற்றம் அளிக்கக்கூடிய ஃபேக் வீடியோ தயாரிக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ மூலம் உருவாக்கப்படுற ஃபேக் வீடியோஸை கண்டுபிடிச்ச உடனே 3 மணி நேரத்துக்குள்ளார ரிமூவ் பண்ணணுங்கிற ரூல் ஏற்கனவே அமல்ல இருக்கு. இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் சட்ட அடிப்படை என்ன? இந்த நடவடிக்கைகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021 அப்படிங்கிற விதிகளின் கீழே வருது. இந்த விதிகள் படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுப்பு எடுத்துக்கணும். தவறான கான்டென்ட் இருந்தா உடனே ரிமூவ் பண்ணணும். யூசர் கம்ப்ளைண்ட் வந்தா பதில் சொல்லணும். டீப் ஃபேக், மார்ஃப்டு கான்டென்ட் கட்டுப்படுத்தணும். இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் ஆரம்பம் எப்போது? இது கூட நம்ம எக்ஸாம்ல தேவைப்படும். இந்தியாவில் டிஜிட்டல் சட்டங்களுக்கு அடிப்படை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் கொண்டு வரப்பட்ட முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா? ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸுக்கு லீகல் வேலிடிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர் அங்கீகாரம், சைபர் கிரைம் கட்டுப்பாடு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பாதுகாப்பு. இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2008ல ஐடி ஆக்டுக்கு முக்கிய திருத்தம் செய்யப்பட்டது. அதுல சைபர் டெரரிசம் குற்றமாக்கப்பட்டது. ஹேக்கிங், டேட்டா தெஃப்டுக்கு தண்டனை, செக்ஷன் 69A போன்ற முக்கிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டது. செக்ஷன் 69A கீழே அரசு என்ன செய்யலாம் தெரியுமா? நேஷனல் செக்யூரிட்டி அல்லது பப்ளிக் ஆர்டர் காரணத்துக்காக வெப்சைட்ஸ் அல்லது ஆப்ஸை பேன் செய்யலாம். இந்த அதிகாரத்தால தான் முன்னாடி டிக்டாக் உட்பட பல ஆப்ஸ் பேன் செய்யப்பட்டன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, மலேசியா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல 16 வயசுக்கு கீழே சோஷியல் மீடியா பயன்பாட்டுக்கு கடுமையான கட்டுப்பாடு இருக்கு. அந்த மாடலை இந்திய அரசு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க பேன் பண்ணும் திட்டம் இப்போ இல்லைன்னு அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அப்படின்னா இப்போ என்ன நடக்க போகுது? அரசுடைய தற்போதைய நிலை ஃபுல் பேன் இல்ல. ஏஜ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் பத்தி
ஆலோசனை. ஐடி ரூல்ஸ்ல திருத்தம் செய்யறதுக்கு வாய்ப்பு. குழந்தைகள் பாதுகாப்பு முக்கிய நோக்கம். டீப் ஃபேக் கட்டுப்பாடு முக்கிய இலக்கு. ஆமா, ஏன் இது ரொம்ப முக்கியம்? இப்போ குழந்தைங்க எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்ட்ல வளர்றாங்க. ஆனா டிஜிட்டல் ஃப்ரீடம் இருக்கணும், அதே நேரம் டிஜிட்டல் சேஃப்டியும் இருக்கணும் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல சமநிலை வைக்கணுங்கிறது தான் அரசுடைய நோக்கம். சுருக்கமா சொல்லணும்னா, சோஷியல் மீடியா ஒரு பெரிய வாய்ப்பு, ஆனா தவறான பயன்பாடு ஒரு பெரிய ஆபத்து. இதற்காக அரசு, சோஷியல் மீடியா நிறுவனங்கள், பெற்றோர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாம். ரீசன்ட் டைம்ல எக்ஸாம்ல பெரிய அளவுல இந்த டாபிக்ல இருந்து கேட்கலனாலும், இந்த வருஷம் பிரிலிம்ஸ்ல ஐடி ஆக்ட் பத்தியோ, ஆஸ்திரேலியா சோஷியல் மீடியா பேன் பத்தியோ கேட்கலாம். மெயின்ஸ்ல கண்டிப்பா சோஷியல் இஷ்யூலயோ ஆர் கவர்னன்ஸ்லயோ அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிட்ஸ்ல இருந்தோ இத பத்தி அனலிட்டிக்கல் கேட்கலாம். ரொம்பவே முக்கியமான டாபிக் இது, அதனால நல்லா படிங்க. கான்டென்ட் 2, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த கான்டென்ட்டோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற நியூஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸ்லேட்ல தொடங்கிய புரட்சி. ரொம்பவே முக்கியமான ஒரு எடிட்டோரியல் இது. தென் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் ஏரியா ஆல்சோ. டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரியிலேயே அதிகமா கேள்வி கேட்டிருக்கக்கூடிய ஏரியா இது. பிரிலிம்ஸோ அல்லது மெயின்ஸோ இந்த டாபிக்ல இருந்து நம்ம எப்பவுமே கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இத பத்தி டீட்டெயிலா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை பார்த்துட்டு வந்துடலாம். குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யூனிட் 4 பாலிட்டிலையும், குரூப் 1 மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். வாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பொதுமக்களுக்கு நேரடியா அதிகாரம் கொடுத்த ஒரு பெரிய மாற்றம். 2005ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 என்ன சொல்லுது தெரியுமா? அரசு என்ன செய்கிறது, எவ்வளவு பணம் செலவு செய்கிறது, எப்படி முடிவு எடுக்கிறது, இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. முன்னாடி எல்லாம் அரசு அலுவலகத்துக்கு போய் ஒரு தகவலை கேட்கவே முடியாது. கோப்பு கிடையாது, அதிகாரி இல்ல, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனா ஆர்டிஐ வந்ததுக்கு அப்புறம் சாதாரண மனிதனே 10 ரூபாய் கட்டி விண்ணப்பம் கொடுத்து தகவலை கேட்கலாம். இந்த சட்டம் எப்படி வந்தது? 1990களில ராஜஸ்தான் மாநிலத்தில் பியாவர் என்ற ஊர்ல ஊரக வேலைக்கு கூலி சரியா தரலன்னு மக்கள் சந்தேகப்பட்டாங்க. அவங்க வேலை பதிவு, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், கணக்கு புத்தகம் பார்க்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நகல் தர முடியாது, ஸ்லேட்ல வேணும்னா எழுதிக்கோங்க. அப்போ மக்கள் உண்மையிலேயே ஸ்லேட்ல எழுதி எடுத்துக்கிட்டு கிராமம் கிராமமா போய் சரி பார்த்தாங்க. அதுல பெரிய அளவுல ஊழல் நடந்தது வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த போராட்டம் தான் பின்னாடி 2005ல ஆர்டிஐ சட்டம் வர காரணமா இருந்தது. அதனாலதான் இத ஸ்லேட்ல மலர்ந்த புரட்சின்னு சொல்றாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அரசு என்ன செய்யுது அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அரசு வேலைகள் வெளிச்சமா இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி மெயின்டெனன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் சிட்டிசன். அதிகாரிகள் பொறுப்போட வேலை செய்யணும். ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் ஆஃபீஷியல்ஸ். அரசியல் அமைப்புடன் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்டிஐ சட்டம் நேரடியா அரசியல் அமைப்புல எழுதப்படல. ஆனா இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருக்கிற ஆர்டிகிள் 19 சப்கிளாஸ் 1A கருத்துரிமையிலிருந்து வந்த உரிமை. அதாவது நாம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னா உண்மை தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதும் அதோட ஒரு பகுதி தானேன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அடிப்படை உரிமையிலேயே ஒரு பகுதி. ஆர்டிஐ சட்டத்தோட முக்கிய அம்சங்கள். யாரெல்லாம் தகவல் கேட்கலாம்? இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் கேட்கலாம். எதுக்காக கேக்குறீங்கன்னு காரணம் சொல்ல தேவையே இல்லை. நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே போதும். யார்கிட்ட எல்லாம் கேட்கலாம்? மத்திய அரசு துறைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு துறைகள், ஸ்டேட் கவர்மெண்ட், நகராட்சி, ஊராட்சி மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ், அரசால் நிதி உதவி வாங்குற நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது அரசோட சம்பந்தம் இருந்தா ஆர்டிஐ கேள்வி கேட்கலாம். எவ்வளவு நாளுக்குள்ள தகவல் தரணும்?
பொதுவா 30 நாளுக்குள்ள பதில் தரணும். உயிர் உடல் நல பிரச்சனை சம்பந்தப்பட்ட தகவல் இருந்தா 48 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். தகவல் தரலன்னா என்ன செய்யலாம்? தகவல் அதிகாரி பதில் தரலன்னா முதல்ல மேல்முறையீடு செய்யலாம். அதுக்கும் பதில் இல்லைன்னா தகவல் ஆணையத்துக்கு போகலாம். இந்த சட்டத்துக்காக உருவாக்கப்பட்ட முக்கிய அமைப்புகள் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள். இங்க போய் முறையிடலாம். ஆர்டிஐல எல்லா தகவலும் கிடைக்குமா? இல்ல, சில விஷயங்களை தரமாட்டாங்க. செக்ஷன் 8ல சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணமா தேசிய பாதுகாப்பு விஷயங்கள், நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட் டேட்டா, உளவு அமைப்புகள் சம்பந்தமான தகவல், இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் டேட்டா, வெளிநாட்டு உறவுகள், ஃபாரின் ரிலேஷன்ஸ், தென் நீதிமன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள். ஆனா பொது நலன் அதிகமா இருந்தா சில சமயங்கள்ல தகவல் வெளியிடலாம். ஆர்டிஐ சட்டம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இந்த சட்டம் வந்தப்புறம் பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் லஞ்சம் இல்லாம கிடைக்க ஆரம்பிச்சது. ஏழைகளுக்கான நிலப்பட்டா கிடைச்சது. அரசு செலவுகள் பத்தி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பல ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. அதாவது அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி நிக்கிற மனிதனுக்கும் அதிகாரம் இருக்குன்னு உணர்வு வந்தது. இப்போ என்ன பிரச்சனை? சமீபத்துல தகவலை தரலாமா வேணாமாங்கிறத சம்பந்தப்பட்ட அமைச்சர் முடிவு செய்யலான்னு ஒரு பரிந்துரை வந்திருக்கு. இதுக்கு மினிஸ்டீரியல் வீட்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஆர்டிஐ பலவீனமா ஆகுமோன்னு பலர் கவலைப்படுறாங்க. ஏற்கனவே ஆர்டிஐ சட்டத்துல சில தகவல்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு. மேலும் கட்டுப்பாடு வந்தா மக்கள் கேட்கிற உரிமை குறையுமோன்னு அச்சம். அரசு வேலைகளை கண்காணிக்க உரிமை, கேள்வி கேட்க தைரியம், நானும் ஜனநாயகத்துல ஒரு பங்குன்னு ஒரு உணர்வு, அதை காப்பதா அல்லது மாற்றமா? இந்த விவாதம் இப்போ நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு சமம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு ஏரியான்னு ப்ரிலிம்ஸோ ஆர் மெயின்ஸோ இந்த டாபிக்ல இருந்து நாம எப்பவுமே கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம். 2025 ப்ரிலிம்ஸ்ல நேரடியாவே ஆர்டிஐயோட இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க. Which is or are the objectives of a Right to Information Act 2005? Option 1. RTI is empowered to citizens, promote transparency and accountability in the working of government. 2. The act is a big step towards making the citizens informed about the activities of government. 3. This act provides right to access information from public authorities, which is guaranteed in Article 13 of Constitution. Options என்னலாம்னா A 1 மட்டும், B 2 and 3 மட்டும், or option C என்னன்னா 1 and 2 only, and option D 1 and 3 only. பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. 1. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும். 2. அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. 3. இது அரசமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை அளிக்கிறது. ஆப்ஷன்ஸ் A 1 மட்டும், ஆப்ஷன் B 2 மற்றும் 3 மட்டும், ஆப்ஷன் C 1 மற்றும் 2 மட்டும், ஆப்ஷன் D 1 மற்றும் 3 மட்டும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் 1 மற்றும் 2 மட்டும்தான். மூன்றாவதுல கேள்வியிலே அந்த ஆப்ஷன்லேயே ஒரு தவறு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த உரிமை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆர்டிகிள் 19ஓட கீழே வருது. ஆனா இந்த மூன்றாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அரசமைப்பின் உறுப்பு 13 கீழே உறுதி அளிக்கப்பட்ட அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இவங்க கொடுத்திருக்கிற தகவலே தவறானதுங்கிறதுனால மூணாவது ஆப்ஷன் நமக்கு சரியான விடை கிடையாது. 1 and 2 மட்டும்தான் சரியான விடை. அதனால எல்லாத்தையும் கவனமா படிச்சுட்டு அப்புறமா உங்க ஆப்ஷன்ஸை தேர்வு பண்ணுங்க. 2024 மெயின்ஸ்ல கூட இதே தீமை வச்சு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவின் நிர்வாகத்தில் பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துள்ளதா? விவாதி. Has the Right to Information Act brought transparency and accountability in governance in India? Discuss. So RTI ரொம்பவே முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. Content 3.
10 மாநிலங்களின் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான ராஜ்யசபா தேர்தல். இந்த கான்டென்ட்டோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற நியூஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள்ல காலியா இருக்கிற 37 மாநிலங்களவை சீட்டுகளுக்கு மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல். இத பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை பார்த்துட்டு வந்துடலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல யூனிட்டி 4 பாலிட்டிலையும், குரூப் 1 மெயின்ஸ்ல GS செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். 37 மாநிலங்களவை சீட்டுகளுக்கு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது சாதாரண தேர்தல் இல்ல, மத்திய அரசியல் கணக்கையே பாதிக்கக்கூடியது. முதல்ல ஒரு கேள்வி, மாநிலங்களவைனா என்ன? வாட் இஸ் ராஜ்யசபா? நம்ம நாட்டோட பாராளுமன்றத்துக்கு 2 அவை இருக்கு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 79 படி அமைக்கப்பட்ட அமைப்பு. லோக்சபா உறுப்பினர்களை மக்கள் நேரடியா தேர்வு பண்ணுவாங்க. ஆனா மாநிலங்களவைனா மாநிலங்களின் பிரதிநிதிகள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க சட்டமன்றத்துல இருக்கிற பலத்தை பொறுத்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். யார் யார் தேர்வு பண்றாங்க? இங்க மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, எம்எல்ஏக்கள் தான் வாக்களிப்பாங்க. எந்த கட்சிக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த கட்சிக்கு சீட்டு கிடைக்கும். அதனாலதான் இது கணக்கு தேர்தல்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல இப்போ 6 இடங்கள் காலியா இருக்கு. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடக்குது. பதவிக்காலம் எவ்வளவு? ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு 6 வருடம் பதவி. ஆனால் லோக்சபா மாதிரி முழு அவையும் ஒரே நேரத்துல கலைஞ்சு போகாது. ஒவ்வொரு 2 வருடத்துக்கும் சில பேர் மட்டும் ஓய்வு பெறுவாங்க. அதனாலதான் இப்படி அடிக்கடி தேர்தல் நடக்குது. ராஜ்யசபா தலைவர் யார்? ராஜ்யசபாவுக்கு தலைவர் தனியா தேர்வு செய்யப்பட மாட்டார். நம்ம நாட்டோட வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் மாநிலங்களவை தலைவர், சேர்மன். அவருக்கு உதவியா டெபுட்டி சேர்மன் இருப்பாரு. இந்த தேர்தல் ஏன் ரொம்ப முக்கியம்? ராஜ்யசபால எந்த கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா புதிய சட்டம் நிறைவேற்றுறதுக்கும் அரசியல் திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு உறுதி செய்யறதுக்கு ராஜ்யசபா பலம் தேவை. சுருக்கமா சொன்னா மாநிலங்களவைனா மாநிலங்களின் குரல். மார்ச் 16ஆம் தேதி நடக்கிற இந்த தேர்தல் வெறும் நிர்வாக நடைமுறை இல்ல, அரசியல் சமநிலையை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு. இப்போ மாநிலங்களவை தேர்தல் பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த தேர்தலை பத்தி குரூப் 1 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமா? மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மறைமுக தேர்தல் மாதிரி. மாநிலங்களவை உறுப்பினர்களை மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறது இல்ல, ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை நிர்ணயம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம, அதாவது இந்த மெத்தட் மட்டும் இல்லாம, குடியரசுத் தலைவர் நேரடியா 12 உறுப்பினர்களை நேரடியா ராஜ்யசபா உறுப்பினர்களாக நியமனம் பண்ணுவாங்க. நியமன உறுப்பினர்கள். உதாரணமா நம்மளுடைய இளையராஜா அவர்களை நியமன உறுப்பினரா குடியரசுத் தலைவர் அறிவிச்சார் இல்லையா? அந்த மாதிரி. இதுல ஒரு முக்கியமான டேர்ம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒற்றை மாற்று விகிதாச்சார முறை தேர்தல், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் வோட்டிங் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நடக்க போற மாநிலங்களவை தேர்தலும் இருக்கும். இப்போ இறுதியா மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில மொத்தமா 245 உறுப்பினர்கள் மாநிலங்களவையில இருக்கிறாங்க. ஆனா இத இன்னும் பாட புத்தகத்துல அப்டேட் பண்ணாம இன்னமுமே 250ன்னே இருக்கு. ஆனா சரியான எண்ணிக்கை 245. ஏன் இந்த மாற்றம்? ஏன் 250ல இருந்து 245? ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இப்போ யூனியன் பிரதேசமா மாறி இருக்கு. அதனால இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை உறுப்பினர்கள்? மொத்தம் 18 உறுப்பினர்கள். இப்போ நம்ம கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்ஸ்ல நம்மள கேட்டிருக்காங்க. சில உதாரணமான கேள்விகளை மட்டும் இப்ப பார்க்கலாமா? இது மட்டும் இல்லாம மாநிலங்களவை உறுப்பினர்களின் அதிகாரம் என்ன, பணி என்ன அப்படிங்கறதையெல்லாம் நம்மளுடைய மெயின்ஸ்லயும் கேள்விகளா கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வருஷம் கட்டாயம் இந்த டாபிக்ல இருந்து நம்ம கேள்விகளை எதிர்பார்க்கலாம். நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா தலைப்புகளுமே இந்த 2026 தேர்வுல கண்டிப்பா கேட்கக்கூடிய டாபிக்ஸா தான் இருக்கும். இதெல்லாம் ஷோர் ஷார்ட் ஏரியாஸ். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் குரூப் 1 தேர்வு கான்டென்ட்டுக்கு நம்மளுடைய வராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி.
வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.